கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டமைப்பினுடைய செயலாளர் மீதா பணினு சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்குலாம் தெரியும், இந்த ஒரு வாரமாகவே பார்த்தோம்னா தென் மாவட்டத்தை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக மடப்புறம் அஜித், பென்னிக்ஸ், ஜெயராஜ் அதை வழக்கை தொடர்ந்து ஆகாஷ் அவர்களுடைய அந்த கஸ்டடி மரணன்றது பேஸ்புக்கில் ஏற்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்தோம்னா அவருடைய உறவினர்கள், பொதுமக்கள், பல்வேறு அமைப்புகள் சாலை மறியலில் ஈடுபட்டுன்ற சூழலில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது எஸ்சிஎஸ்டி ஆக்ட் பதிவு பண்ணுங்க நம்ம பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. தொடர்ந்து போராட்டமும் நடந்து கொண்டு இருக்கிறது. தற்போது இந்த போராட்டத்தினுடைய நிலைமை என்ன, ஹைகோர்ட்ல என்ன நடந்துச்சு சார்? மடப்புறம் அஜித் படுகொலையை ஒட்டி பொய் புகாரின் மீது தூக்கி சென்று அடித்து படுகொலை செய்த காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த அந்த செய்தி காயும் முன்னே அதே திருப்பவனத்தினுடைய இன்ஸ்பெக்டர் குகன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற மானாமதுரை ஆய்வாளர் திலீபன் இவர்கள் இருவரும் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு காவல் நிலைய சித்திரவதை படுகொலையாக மாறியிருக்கிறது. வழக்கம் போல காவல்துறை பாலத்தில் இருந்து கீழே விழுந்தான், காயம் பட்டுச்சு, கால் ஒடிஞ்சிச்சு, அவன் செத்து போயிட்டான், ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டான், செத்து போயிட்டான் என்கிற கதை வசனத்தை எழுத தொடங்கினார்கள். தொடர்ச்சியாக பெற்றோர்கள் சார்பாக, காவல் சித்திரவதைக்கான கூட்டு இயக்கம் சார்பாக மூத்த வழக்கறிஞர் NDDVN அவர்களுடைய முயற்சியின் பேரில் தொடர்ச்சியாக விடாப்பிடியாக இது போன்ற படுகொலைகள், இது 26வது காவல் சித்திரவதை படுகொலை. இதை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறையை ஒழுங்குபடுத்துவது, ஒரு ஈரம் இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல் அடித்தட்டு உழைக்கும் மக்களை கையை உடைப்பது, காலை உடைப்பது, படுகொலை வரை வெறித்தனத்தை காட்டுவது என்பது, அதிலும் குறிப்பாக அவர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்களே ஆனால், பல்லர், பறையர், அருந்ததியர், குதிரைவண்ணார் போல என் குறவர்கள் வரை காவல்துறையினுடைய சித்திரவதை மிக மோசமான செயல்பாடாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் குறவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அதே சிவகங்கை மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டதாக இயக்கம் போய் கொண்டிருக்கிறது. சமீப காலங்களாக திருப்பவனம், மானாமதுரை, சிவகங்கை என இது போன்ற சித்திரவதைகளும் படுகொலைகளும் மனிதர்கள் இங்கே வாழ்வதற்கு காவல்துறை அனுமதிக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. நமக்கு வருத்தம் என்ன என்றால், இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இந்த மிருகத்தனமான குணாம்சத்தை கூட காவல்துறையை மாற்ற முடியவில்லையே என்பது நமக்கு வருத்தமாக இருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றி இருக்க வேண்டும். பல்வேறு வழிகாட்டல்கள் கொடுத்திருந்தால் கூட 3 நாட்களாக அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பல தலைவர்கள் வந்து போகிறார்கள். கிருஷ்ணசாமியினுடைய மகன் ஷியாம் வந்து போயிருக்கிறார். இன்று ஜான் பாண்டியன் வந்து போயிருக்கிறார். போராட்ட களத்தில் பரமக்குடியைச் சேர்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையைச் சேர்ந்த பனை ராஜ்குமார் போயிட்டு வந்திருக்கிறாரு. ஐந்தரை மக்கள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தேவதாஸ் போயிட்டு வந்திருக்கிறார் மானாமதுரைக்கு. தினசரி மக்கள் அங்கே வந்து கூடுறாங்க. இரவும் அங்கே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கலைக்க முடியலை காவல்துறையால். ஏனென்றால் இதற்கு பதில் சொல்லவில்லை. தேர்தல் காலமாகவும் இருக்கிறது. மக்கள் மத்தியில் ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் கலவரம் செய்தவர்கள், ஒரு ஏரியாக்களை பூந்து அடித்தவங்க, அவங்க ஜாதிக்குள்ளே ஏதாவது தகராறு, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, இதை பயன்படுத்திட்டு தூக்கிட்டு போய் அவன் கீழே விழுந்தான், பாலத்தில் இருந்து கால் உடைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த பையன் காவல்துறை நீ கீழே விழுந்ததான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி சொல்லி மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டாச்சு. மருத்துவமனையில் இருக்கும்போது மேஜிஸ்ட்ரேட்டினுடைய வருகையில் மிக தெளிவாக அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஹென்றி அதை முன்வைத்தார், அது சார்பாக முன்வைத்தார்கள். அது ரொம்ப தெளிவாக சொல்கிறான். நான் கிளாங்காட்டூர் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நானும் குணாவும் உட்காந்துருந்தோம், கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் கண்ணில் துணியை கட்டிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னே தெரியாமல் கூட்டிகிட்டு போனாங்க.
ஒரு 10 பேர் புதுசாக வந்தவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க. என்னை கூப்பிட படுக்க போட்டு ஈர சாக்கை என் கால் மேலே போட்டு ஒரு இரும்பு கம்பியால் அடித்த உடனே எலும்பு வந்து வெளியே வருது, ரத்தம் கொட்டுது. அதுக்கப்புறம் தான் என் கண்ணை திறந்து விடுறாங்க. அடித்தவங்க யாருன்னு எனக்கு தெரியல, மயக்கமாயிட்டேன். இந்த அளவுக்கு மிருகத்தனமாக காவல்துறையில் இதே காரியத்தை செய்கிறது. இதுவே வேலை பிரிவினாக வைத்திருக்கக்கூடிய திருப்புவனம் ஆய்வாளர் குகன். இப்போ இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஐஓ வந்து மானாமதுரை ஆய்வாளர் திலீபன். இந்த ஆகாஷ் டெலிஷன் ஏதாவது மிகப்பெரிய கொலைகாரனா, ஏதாவது கொள்ளை வழக்கு இருக்கா அவன் மேலே, ரவுடி வழக்கு ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. ஆனால் திருப்புவனம் இந்த இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் குகன் மேலே பல்வேறு புகார் இருக்குது தொடர்ச்சியாக. அவருடைய மோசமான நடவடிக்கைகள், மனிதாபிமானமற்ற நடவடிக்கைகள், மிருகத்தனமான நடவடிக்கைகள் பற்றி ஏராளமாக இருக்குது. காவல்துறைக்கு எதிரான கூட்டு இயக்கம் சார்பாக எங்களுடைய கவலை எல்லாம் என்ன என்றால், சட்டப்படி வழக்கை நடத்தி சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய காவல்துறை சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு நீதிபதியாக மாறி கையை உடைப்பது, காலை உடைப்பது என்கிற பழக்கம் என்பது தமிழ்நாட்டில் கேள்விப்படும் பொழுதே அருவருப்பாக இருக்கிறது, ஆத்திரமாக இருக்கிறது. இதை ஏதோ ஒரு வடிவத்திலே தடுக்க முடியாதா? ஏனென்றால் கால் உடைபடுபவர்கள், கை உடைபடுபவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களோ பணக்காரர்களோ கிடையாது. அல்லது காவல்துறை அதிகாரிகள் இப்படி கை உடைக்கப்படுகிறார்களா வழக்கிலே போகிறவர்கள் என்றால் அவர்கள் உடைக்கப்படுவதில்லை. காவலர்கள் கூட உடைக்கப்படுவதில்லை. எளிய மக்கள், அன்றாடங்காட்சிகள். அவன் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தவன் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டான், தண்ணி அடிச்சுட்டு இப்போ துணிக்கடைக்கு முன்னாடி தகராறு பண்ணான். இதை ஒழுங்குபடுத்தணும்னா, சட்டம் ஒழுங்கை ஒழுங்குபடுத்த வேண்டிய காவல்துறை கையை ஒடிக்கிறது, காலை ஒடிக்கிறது, அவனை பிறகு பிழைக்கவே விடாமல் செய்வது, அந்த குடும்பத்தை நட்டத்திற்குள்ளாக்குவது என்கிற மோசமான செயல்களை காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை வைத்திருப்பது என்பது மிக கேவலமாக இருக்கிறது. கேள்விப்படும் பொழுது நமக்கு ஆத்திரம் வருகிறது. ஆனால் சட்டப்படி இந்த ஆட்சி நடத்த வேண்டும், சட்டப்படி காவல்துறை நடக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிற அதே நேரம் அவங்க மானாமதுரை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அப்சல் ஃபாத்திமா அவங்க வந்து இந்த பையனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணி அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த பையன் கொலைக்கான சாட்சியாக வந்து நிற்கிது. காவல்துறையை அடிச்சிருக்கிறாங்க, காலை உடைச்சிருக்கிறாங்க. அதனால்தான் அந்த பையன் இறந்து போயிருக்கிறான். இதில் இன்னொரு ஒரு கருத்து வைக்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரி மீது வந்து SCST ஆக்ட்னு வந்துடுவாங்க. அனைத்து காவல்துறையுமே மாற்ற சமூகம் தானே, ஒரு திட்டமிட்ட ஜாதிய நோக்கத்தோடு தான் தாக்குதலான்ற மாதிரியான பார்வை இருக்குல்ல. அது நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மட்டும் நடந்துக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டோம். பல சமூகத்தினர் தாக்கப்படுவது, கவின் படுகொலைக்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்கள் தேவேந்திரர்கள் என தங்களை பெருமையாக அழைத்து கொள்ளக்கூடிய பல்லர் சமூகம் காவல்துறையினுடைய சித்திரவதைக்கு ஆளாவது. நீங்கள் அஜித் படுகொலையும் ஆகலாம். எப்படி இவங்களால துச்சமாக மதிக்க முடியுது? ஏற்கனவே பல்வேறு அமைப்புகள், ஐந்தனை மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள்லாம் சில வேண்டுகோள் வச்சாங்க. அந்தந்த வட்டாரத்தைச் சேர்ந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதியைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஆங்காங்கு பணிபுரியக்கூடாது. வேறு வேறு வட்டாரங்களை சேர்ந்த, இப்போ மேற்கு வட்டாரத்தை சேர்ந்தவங்க இங்கே அதிகாரிகளாக இருக்கலாம், தெற்கு மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் மேற்கு அதிகாரிகளாக இருக்கலாம். அந்த பகுதி, அந்த தெற்கு பகுதியை சேர்ந்த அந்த வட்டாரங்களை சேர்ந்த சாதியை சேர்ந்தவர்களே அதிகாரியாக இருப்பானே. ஆனால் அவனுக்கு என்ன வன்மம்? பல்லர்களே சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆட்டோ தொழிலாளியை அங்கே இருக்கிற அவன் குடித்தான், தகராறு பண்ணான் என்கிற காரணத்தை சொல்லினான். நீ போலீஸ்காரன் குடிக்கிறது இல்லையா? போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தகராறு பண்ணுறது இல்லையா? குடிப்பது ஒன்றுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னான். குடியை இழுத்து மூடி தொலைங்க. குடிதான் காரணம்னு நீங்கள் சொல்லுவீங்களே, ஆனால் அதை ஒழுங்குபடுத்துங்க. கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறதுனா நீ ஒரு இன்ஸ்பெக்டர் கையை உடைப்பியா, காலை உடைப்பியா? எஸ்பி வந்து டிஎஸ்பி காலை உடைப்பியா, கையை உடைப்பியா? முடியாது இல்லை.
அப்படி செய்யவும் கூடாது. இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு மனோநிலையை உருவாக்குறீங்க. கலவரம் பண்ணானா அவன் கையை உடைக்கலாம், ஆமாம் அவன் கையை உட, அவனை கொல்லு என்கிற மனோநிலையை, இதாண்டா போலீஸுன்ற மாதிரி ஒரு மனோநிலையை உருவாக்குறீங்க. இது காட்டு மிராண்டி ஆட்சி கிடையாது, சட்டப்படியான ஆட்சி. அரசியல் சட்டம் தலைமை தாங்குகிறது. அதை வழிநடத்துவதற்கு பிரதமராக ஒருத்தர் வரலாம், முதலமைச்சராக வரலாம், அமைச்சர்களாக வரலாமே ஒழிய சட்டப்படியான ஆட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு இதுல இன்னொரு கருத்து கூட எழுந்துக்கிறது. அதாவது குற்றவாளி இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து அருவாள் எடுத்து வெட்டுவான், அவங்களுக்காக நீங்களாம் போராடுவீங்களா? இதுதான் மனித உரிமையினுடைய செயல்பாடு. யாராக இருந்தாலும் சரி, அவன் எந்த சாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் என்ன குற்றம் இழைத்திருந்தாலும் சரி, தீர்ப்பளிப்பது என்பது நீதிமன்றம் சார்ந்தது. நீதிமன்றத்திற்குத்தான் அதை விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது ஒழிய காவல்துறைக்கு அந்த அதிகாரம் கிடையாது, சட்டப்படி கிடையாது. ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றங்கள் கிராமப்புறங்களில் நடந்துட்டு இருந்துச்சு. அது சொந்தக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும், பட்டியல் சமூகத்துக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும், காசு கொடுக்குறவனுக்கு காசுக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும், காசு இல்லாதவனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். இந்த பஞ்சாயத்து முறை, சாதிய பஞ்சாயத்து முறை, கிராமப்புற கட்ட பஞ்சாயத்து முறை கூடாது. அது பழமையான முறை, அது விருப்பு வெறுப்பதோடு சம்பந்தப்பட்டது என்பதனால்தான் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில், குற்றச்சட்டத்தின் அடிப்படையில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுவது என்பது. நீங்கள் அப்படி விசாரிக்கப்படும் பொழுது எதிரே நிற்பவன் யாராக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்துக்கு, நீதிபதிக்கு, அதனால தான் கண்ணை கட்டுறாங்க. நீதி தேவதையினுடைய கண்ணை ஏன் கட்டுறாங்கன்னா, எதிரே இருப்பவன் உன்னுடைய நண்பனாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், உன் சாதிக்காரனாக இருக்கலாம், உன் மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் தீர்ப்பு. அதர் மீறி யார் அதிகாரத்தை கையில் எடுத்தாலும், ரவுடிஸ் எடுக்கலாமா? சினிமாக்களில் காட்டுற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் லேட் ஆகுது, நீதிமன்றத்துக்கு போனால் லேட் ஆகுது, நானே தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நாயகனில் தீர்ப்பு கொடுப்பார்ல, அப்படி தீர்ப்பு கொடுக்கலாமா? தெருவில் வச்சு வெட்டலாமா? துப்பாக்கியால் சுடலாமா? அதை அனுமதிக்க போகிறோமா? அப்படி நடப்பது நாளைக்கு நம்ம வீட்டுக்காரனாக இருக்கும்போது தான் வலிக்கும். எவனோ ஒருத்தன் செத்தானா அதை பற்றி கவலை கிடையாது, போலீஸ் அவனை சொல்லு கூட்டு. சினிமா என்பது இப்படி ஒரு உருவாக்கத்தை, ஒரு மனோநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறது பார்வையாளர்கள் மத்தியில். பார்வையாளர்கள் ஒரு குற்ற சம்பவம் நடந்த உடனே அந்த குற்றவாளியை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு வெறித்தனம். இரண்டு உறவினர்களுக்கிடையே சண்டை வருதுன்னா உறவினர் என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒரு நாளாவது அவனை ஜெயிலில் வச்சு பார்க்கணும், போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் வச்சு பார்க்கணும். இந்த மனோநிலை என்பது இருக்கு இல்லையா, பழிவாங்கும் மனோநிலை, குற்ற சம்பவங்களை ஈடுபடுத்த காவல்துறை செய்யலாம் என்கிற ஏற்பை கொடுக்கிற மனநிலை என்பது மாற்றப்பட வேண்டும். இது வெறும் மனித உரிமை சம்பந்தமான விஷயம் இல்லை, ஒரு மனித பண்பு. நீங்கள் மனித உரிமை என்பது ஒரு பண்பாடாக இருக்கணும், ஒரு கலாச்சாரமாக இருக்கணும். உன்னுடைய உறவினராக இருக்கலாம், நாளைக்கு உன் வீட்டில் ஒருத்தர் தூக்கிட்டு போனவனா பதறே இல்லை, காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனாலே பதற, அவன் உள்ளே போனவொன்னா எட்டிக்கிட்டு ஒரு அரைஞ்சான் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் மேலே கேஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அரைஞ்சாலே நீங்கள் வழக்கு போடணும், லத்தியை வச்சு ஒரு அடி அடித்தாலே வழக்கு போடணும்னு துடிக்கல நடுத்தர வர்க்கம். அன்றாட காட்சிகள், ஆட்டோ தொழிலாளி, லோடு மேனாக இருக்கிறவன், கூலி வேலைக்கு போகிறவன், அவங்கள தான் இவன் கையை உடைக்கிறான், காலை உடைக்கிறான், படுகொலை செய்கிறான். சமீபத்தில் நான் பார்த்த செய்தி என்பது குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரும் படுகொலை ஆகியிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்க முடியுது. இந்த குறிஞ்சியர் ஜனநாயக இயக்கம் அவங்க அந்த போராட்ட காலத்தில் நிற்கிறாங்க. மானாமதுரையில் 3 நாள் இரவு அங்கே இருக்கிற சமூகத்தை, பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் அங்கே கூடியிருக்கிறாங்க. குறிப்பாக தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் வழக்கு பதிவு செய்யணும் என்கிற விஷயமும், காவல்துறை அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்படணும் என்பது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ நீதிபதி அவர்கள் என்ன கொடுத்திருக்கிறாருன்றது இந்த ஆகாஷ் தலீஷனுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், அதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் இமிடியேட்டாக போடுங்க, எஸ்சி/எஸ்டி ஆக்ட் பதிவு பண்ணுங்கள். எஸ்சி/எஸ்டி ஆக்ட் பதிவு பண்ணால் உடனே விசாரிக்கணும், உடனே நீங்கள் விசாரிக்கணும். அதே நேரம் ஒரு வழக்கறிஞர் குழு நேரடியாக போராடுற சமூகத்தை சேர்ந்த பெற்றோர்கள் மற்றவங்கள போய் சந்திங்க, களத்துக்கு போங்க, மானாமதுரைக்கு, அவங்களுக்கு இந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. வழக்கறிஞர் குழு அங்கே செல்லணும் என்பதை நீதிபதி
தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. யார் நீதிபதின்றது இனி விசாரித்து தான் நான் சொல்லணும். ஓகே. உயர்நீதிமன்றத்தில் அப்படி தீர்ப்பு கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள், இப்படி தீர்ப்பு கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மானாமதுரை படுகொலைக்கு பிறகாவது காவல்துறை தன்னுடைய வெறித்தனத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நான் தேர்தல் வரப்போகுது இல்லை திட்டமிட்டு தான் இந்த காவல்துறை செய்தா 26 லாக்கப் படுகொலைகள் நடத்தியிருக்கு. நீங்கள் எவனையாவது கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணி அவனை வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன்னா அது நடந்திருக்காது. ஜெயிலே வச்சு சாத்தாங்குளம் வழக்கில் சிறையில் வச்ச மாதிரி வச்சுருந்தா பரவாயில்ல. நீங்கள் இது மாதிரி படுகொலைகளில் ஈடுபடுற அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன்ஸ் வேறு கொடுக்குறீங்க. நீங்கள் காவல்துறை மூலமாகத்தான் தமிழ்நாட்டை கையாள நினைக்கிறீங்க. ஆட்சிக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் சிவில் நிர்வாகம் இருக்குது, கலெக்டர் இருக்கிறாரு, தாசில்தார் இருக்கிறாரு, டிஆர்ஓ இருக்கிறாங்க, ஆர்டிஓ இருக்கிறாங்க. சிவில் நிர்வாகம் தான் கையாளணும். ஒரு லோக்கல் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனடியாக ஸ்பாட்டில் வந்து நிற்கிறது யாராக இருக்காங்கன்னா எஸ்ஐயாக இருக்கா, இன்ஸ்பெக்டராக இருக்கான், டிஎஸ்பியாக இருக்கான். அவன் எப்படியாவது அந்த போராட்டத்தை முடக்கணும், லத்தி சார்ஜ் பண்ணணும், கையை காலை உடைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒழிய சிவில் நிர்வாகம் கையாள வேண்டிய போராட்டங்கள் எல்லா போராட்டங்களும் இந்த வழக்கில் எப்படி ஒரு பொய் வழக்கில் மடப்புறம் அஜித் படுகொலை நடந்தது. சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனால் ஒரு உயிர் பறிப்போம். அந்த அம்மா அவங்க அம்மா கதறி அழுகிறத நாங்கள் இந்த பயிற்சி முகாமில் பார்த்தோம். நம்முடைய தம்பி கலங்கரியை நிற்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்படி அந்த குடும்பமே பாதிக்கப்படுது. நீ சட்டப்படி வழக்கு போடு, ஜெயிலுக்கு அனுப்பு, ரிமாண்டு நீதிபதி பதிவு செய்கிறாரு, ரிமாண்டுக்கு அனுப்பு, வழக்கை நடத்து, குற்றத்தை நிரூபி. அந்த பண்பை அந்த கல்ச்சரை சமூகத்தில் கொண்டு வருவது ரொம்ப அவசியமான விஷயம். நம்ம பாட்டுக்கு அடித்தவனை திரும்பி அடிக்கலாம், வெட்டினா திரும்ப வெட்டலாம், கொன்னா திரும்ப கொல்லலாம் அப்படின்னு நம்ம ஒரு பண்பை சமூகத்தில் வளர்த்தாலும் தப்பு, அதை காவல்துறை மத்தியில் வளர்த்தாலும் தப்பு. அந்த அடிப்படையில் காவல் சித்திரவதைக்கு எதிரான இந்த தாக்குதல், சித்திரவதை, படுகொலை நீடிக்கக்கூடாது. இதில் ஈடுபட்ட குறிப்பாக இந்த 2 ஆய்வாளர்கள் குகன், திலீபன், இந்த 2 ஆய்வாளர்கள் உட்பட எந்தெந்த காவலர்கள் அதில் ஈடுபட்டாங்களோ அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். SC/ST ஆக்டில் வழக்கு பதிவு செய்யப்படணும். அது நீதிமன்றமே சொல்லியிருக்கு, கைது செய்யப்படணும். ஓகேங்க, நன்றி. நன்றி.